இது நம்ம கேள்வி பதில் சீரீஸில் 2வது எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். பேஃபல் அலர்ட்டோட அடுத்த பவுன்சர் இது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிற ஒரு புது இன்வெஸ்டர் எப்படி ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டால், நியூ கம்மர் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்குள்ளே இறங்கவே கூடாது. அதை அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நான் ஏற்கனவே பல தடவை இந்த சேனலில் சொல்லியிருக்கிற மாதிரி, புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் ஆரம்பிக்கணும். இண்டெக்ஸ் ஃபண்டை ஃபாலோ பண்ணினாலே ஒரு 3 வருஷத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நுவான்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி கற்றுக்க வேண்டியதுதான். எடுத்த உடனே ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கசப்பான அனுபவத்தை தான் கொடுக்கும். தென்னால் ராமன் பூனை வளர்த்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பூனை பாலை கண்டாலே தலைதறிக்க ஓடின மாதிரி ஸ்டாக்ஸ்னாலே நாமளும் ஓடுவோம். அவ்வளோ கசப்பான அனுபவமாக மாறிடும். அதனால் டேக் இட் ஸ்லோ. அவசரமே படாமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் அனாலிசிஸ் பற்றி கற்றுக்கோங்க. அப்புறம் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸ் பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடாது. ஃபோக்கஸ்டாக இருக்கிறது நல்லது. நமக்கு எந்த பிஸ்னஸை புரிஞ்சிக்க முடியுதோ அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டுமே க்ளோஸாக ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கு அப்புறம் ஸ்லோவாக எக்ஸ்பெண்ட் ஆகி ஒவ்வொரு செக்டார் ஜியாகிரஃபியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபோக்கஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கற்றுக்கணுன்னு முயற்சி பண்ணுனா தேவையில்லாத குழப்பம்தான் மிஞ்சும். அரைங்குறையமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறது எவ்வளவோ பெட்டர். நான் கிட்டத்தட்ட 14 வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லா ஸ்டாக்ஸ் பற்றியும் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 5% கூட எனக்கு தெரியாது. அந்த 5%த்தில் 1% தான் நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ். எனக்கு என்ன தெரியுமோ அதில் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மற்ற விஷயம்லாம் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நாய்ஸ், டோட்டலாக இக்னோர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அதோட பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கேருந்து அவங்களுக்கு லாபம் வருது, ஃப்யூச்சரில் அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸை தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஏற்கனவே ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எபிசோடில் பார்த்தோம். ஃபைனான்ஷியல்ஸும் உங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் அப்புறமா ஸ்டாக்கை வாங்கலாம். இங்கே முக்கியமானது அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கான காரணம் உங்களுக்கு நல்லா தெரியணும். அந்த கன்விக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். யூடியூப்பில் ஒருத்தர் சொன்னார், டெலகிராமில் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னெல்லாம் ஸ்டாக்ஸ் வாங்கினா அப்புறம் தென்னால் ராமன் பூனை கதை ஞாபகத்தில் இருக்குல்ல, அதுதான் நமக்கும் நடக்கும். அடுத்த கேள்வி கௌதம் ராஜா கேட்டிருக்காங்க. உங்கள் 20ல் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20 வயசில் பண்ணாத தப்பா? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபைனான்ஷியலில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, இந்த ஃபைனான்ஷியல் தப்புலையே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது நான் யூஎஸ்க்கு வந்த 3வது வருஷம். அப்போ எனக்கு 24 வயசு. பார்ட் டைமில் செகண்ட் எம்எஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த கேம்பஸ் நான் தங்கியிருந்த வீட்டில் இருந்து ஒரு 35 மைல் தள்ளி இருந்துச்சு. அங்கே போகிறதுக்கு பஸ் ட்ரெயின் எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக கார் வேணும். நான் என்ன பண்ணியிருக்கணும், சிம்பிளாக ஒரு $3000 காரை வாங்கியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். ரிஸ்கியான டிரைவர், வயசும் 25க்கு கம்மி. சீப்பாக கார் வாங்கியிருந்தா கார் இன்சூரன்ஸும் கம்மியாக இருந்திருக்கும். நான் எங்கள் அப்பாட்ட யோசனை கேட்க, அவங்க நம்ம ஊர் டிப்பிக்கல் அப்பாவா, வாங்குறதே வாங்குற, நல்ல காராக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஆர்வமாக $12,000 கார் வாங்க அதுக்கு மாதம் $600 இன்சூரன்ஸ். வாட் அ வேஸ்ட் ஆஃப் மணி. அப்போ எனக்கு இருந்த ஃபைனான்ஷியல் அறிவு அவ்வளவுதான். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த காரை நான் 12 வருஷம் வச்சுருந்தேன். இதை தவிர நிறைய சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது, யாரோ சொன்னாங்கன்னு ஊர் பேர் தெரியாத கம்பெனிலெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆனால் லக்கிலி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன பெருசாக பாதிக்கலை. ஒரு விஷயம் இப்போ எனக்கு நல்லா புரியுது. எனக்கு கொஞ்சம் தெரியும் போது நிறைய தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய கற்றுக்கிட்ட பிறகு தான் நமக்கு எவ்வளோ கம்மியான அறிவு இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறேன். இன்னும் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கேள்விக்குள் கேள்வி மாதிரி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி 30 வயசில் அடையலாம் அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கௌதம் ராஜா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் கூட வயசை சேர்க்காதீங்க. அது தேவையில்லாத ப்ரெஷரை கொடுக்கும், அவசியமில்லாத ரிஸ்கையும் எடுக்க வைக்கும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை வயசு கூட மிக்ஸ் பண்ணாமல் தனியாக பார்க்கணும். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம இன்கம்மை கூட்டிக்கிறது. ஹை பேயிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு இன்கம்மை கூட்ட பார்க்கலாம். ஃபுல் டைம் ஜாப்னு மட்டும் இல்லாமல் சைடில் இன்கம் வர மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், பிளாக் எழுதலாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம்,
இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வாய்ப்புகள் கொட்டி இருக்குது. அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட சாமர்த்தியத்தை பொறுத்தது. இப்படி இன்கம்மை கூட்டிக்கிறது ஒரு ஆப்ஷன்னா, சேவிங்ஸ் ரேட்டை கூட்டிக்கிறது அடுத்த ஆப்ஷன். தேவையில்லாத செலவை குறைச்சி சேவிங்ஸை கூட்டி இன்வெஸ்ட் பண்ணுறதும் நம்ம சீக்கிரமாக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறதுக்கு உதவி பண்ணும். ஏற்கனவே இந்த சேனலில் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. பில்டிங் வெல்த் சீரீஸ் மட்டுமே தாராளமாக போதும். அந்த சீரீஸில் நான் ஷேர் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் அதெல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கிற டூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த டூல்ஸை பயன்படுத்தி உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டும் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, என்பிஎஸ் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானா அப்படின்னு பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இந்த என்பிஎஸ்ல இருக்கிற டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கேள்வி புகழ் கேட்டிருக்காங்க. கடந்த 5 வருஷ டேட்டாவை பார்த்தா நிறைய ஆக்டிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டை பீட் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கையில் அவசியம் இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நோ பிரைனர் அப்ரோச். நாம் எது நல்ல ஃபண்ட், யார் நல்ல ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னெல்லாம் மண்டையை போட்டு உடச்சிக்க வேண்டாம். சிம்பிளாக இண்டெக்ஸை வாங்கினோமா மறந்தோமா அப்படின்னு இருக்கலாம். மேனேஜ்மெண்ட்டில் என்ன பிரச்சனைனா, வெவ்வேறு பீரியடில் வெவ்வேறு ஃபண்ட் இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கோம். அதுக்காக எல்லாமே மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்ப டேலண்டடான ஆளாக இருக்கலாம். நல்ல ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுற தனித்திறமை அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த ஃபண்ட் கடந்த 5 வருஷமாக சிறப்பான ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த ஃபண்ட் மேனேஜர்னால் ஃப்யூச்சர்லேயும் அப்படி இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுமா? அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்னும் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாரா அல்லது விட்டுட்டு வேற எங்கேயும் போயிட்டாரா? இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபண்டில் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு செபி ரூல்ஸ் மாறி இருக்குது. அப்படின்னா முந்திருந்த அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜருக்கு இப்போ கிடையாது. ஆனாலும் இந்த ஃபண்ட் மேனேஜர்னால் ஃப்யூச்சரில் இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுமா? இப்படி வெவ்வேறு கேள்விகளை கேட்டு இந்த மேனேஜ்மெண்ட்டை க்ளோஸாக ஃபாலோ பண்ண உங்களுக்கு நேரம் இருக்குதா? என்ன கேட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் நான் எப்போவுமே இண்டெக்ஸ் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர் மேலே உங்களுக்கு அலாதியான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை, உங்கள் பர்சனல் சாய்ஸ் தான் அது. அடுத்த கேள்வி பயஸ் கேட்டிருக்காங்க. என் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியோட ஆரம்ப காலத்தில் எனக்கு இருந்த பயஸ், அதாவது என்னை அறியாமல் எனக்கு இருந்த தவறான புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பேருக்கேற்ற கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆரம்ப காலத்தில் எனக்கு வாரன் பஃபட்டோட இன்வெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் சில ஸ்டாக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தா கூட பஃபட்டோட பிரின்சிபலில் ஃபிட் ஆகலை அப்படின்னு நான் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. பட் லேட்டர் ஆன் ஒருத்தரை நமக்கு பிடிக்கும்னா அவருடைய எல்லா பாலிசியையும் நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸோட அனுபவத்தில் இருந்து நாம் நமக்கேற்ற ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அதாவது ஓப்பன் மைண்டடாக நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். முதல்ல அரியா பருவத்தில் ப்ரைஸை மட்டும் பார்த்து ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் மெச்சூர் ஆகி பஃபட் ஸ்டைலில் வேல்யூவை பார்த்து வாங்கிறதுக்கு ஏற்ற நல்ல ப்ரைஸ் இருந்தால் மட்டும் நல்ல பிஸ்னஸை வாங்கினேன். அப்புறம் இப்போ வேல்யூ மட்டும் இல்லை, நல்ல க்ரோத் பொட்டென்ஷியல் இருந்தால் எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சாலும் வாங்கலாம் அப்படின்னு க்ரோத்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். நம்ம ஒப்பீனியன்ஸும் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் அப்பப்போ அந்த டைமில் நமக்கு என்ன தெரியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் 3 வருஷம் கழிச்சு கேளுங்க, டோட்டலாக வேறு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே நிரந்தரம். நம்ம கருத்துக்கள் உட்பட நம்ம கருத்துக்களை மாற்றிக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவு வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறோம் அப்படின்னு அர்த்தம். சரிதானே? அவ்வளோதாங்க 10 கேள்விகள். இன்னும் அருமையான நிறைய கேள்விகள் இருக்குது. சில கேள்விகளுக்கு தனி எபிசோடே போடலாம், அவ்வளோ நல்ல கேள்விகள். இந்த வாரம் முடிகிறதுக்கு முன்னால் எல்லா கேள்விகளுக்கும் கமெண்ட்ஸில் பதில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.